பயமாக இருக்குதுங்க. எனக்கு புறத்தால் நிற்கிற கழுகு எடுங்கோ. அங்கே பாருங்க, அங்கால அங்கங்கே அந்த சைட்டில் நிற்குது அந்த கருப்பு கழுகு. உதத்தான் எடுங்கோ. ஓகே, இங்கால பாருங்க, இன்னொன்று நடக்குது பாருங்க. அப்படியெல்லாம் அப்படியே செட்டியெல்லாம் விரிச்சு கொண்டு நடக்குது பாருங்க அங்கால. இந்த சைட் அடுத்த சைட். அங்கே பாருங்க, அங்கால பாருங்க, அங்கே பாருங்க 2 விரிசண்டு. ஹாய், வணக்கம் எல்லா உறவுகளுக்கு இனிய வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு உடன் தான் காட்ட போகிறேன். இது ஒரு கொஞ்சம் அனிமல் பயங்கரமான அனிமல்ஸ் தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். கொஞ்சம் கொடூரமான அனிமல்ஸ், திறந்து விட்டால் அப்படியே எல்லாம் கடிச்சு பிடுங்கி போடும். அப்படியான ஒரு அனிமல்ஸ் பாருங்க. இப்போ இதில் என்னென்னா புலி. இது என்ன புலின்னு சொல்லுங்க அப்போ. இந்த புலி இங்கே பாருங்கள், இதில் இருக்குது. இந்த புலிக்கு பேர் என்ன சொல்லுங்க அப்போ. இந்த புலி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. என்ன புலின்னு சொல்லுங்க அப்போ. இதை சொல்கிறது நானே மறந்து போனேன் இந்த புலியின் பேரை. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஒரு என்ன புலின்னு சொல்லி. இதுக்கு நிறைய இதுக்குள்ள வச்சுக்கிறார்கள் பாருங்கள். எங்கேன்னு சொன்னால் இது ஒரு ஷூ. இந்த ஷூ கனடாவில் இருக்குது. கனடா மொன்ட்ரியலில் இருக்குது இந்த ஷூ. இது கூடுதலாக இந்த பிள்ளைகள் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம். குழந்தைகளை கொண்டு காட்டக்கூடிய நல்ல ஒரு ஃபன் பண்ணக்கூடியது. பாருங்கள், இதில் பாருங்கள் ஒரு புலி நிற்கிது பாருங்கள், என்ன செய்யறண்டு. அது அப்படியே எல்லாம் உடம்பு எல்லாத்தையும் அப்படி சிலுத்து கொண்டு நிற்கிது. இங்கால வந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய காகத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதுக்கெல்லாம் நல்லா அழகாயெல்லாம் இது அடித்து கூட அடித்து காகத்தை கூட வச்சுக்கிறேன். இதில் பாருங்க கழுகு. இதுதான் இந்த கழுகு வெள்ளை கழுகா. இந்த கழுகு கருப்பு கழுகு பாருங்க இப்படியெல்லாம் வச்சுக்கிறோம்ட்டு. மேலே சிறுவோன உயரத்தில் வச்சுக்கணும். ஆனால் என்னென்னா கூட்டை வட்டிவே அப்படி சுத்த வர கட்டியிருக்கிறோம். இதில் ஒரு கழுகு என்ன செய்யும்னு சொன்னால் அப்படியே நடந்துட்டு போவோம். அப்படியே பார்க்கும்போது அந்த பறவையிலே ஒரு பயமான பறவை என்ன செய்யணும்னா இந்த கழுகு தான். இந்த கழுகு என்ன செய்யும்னா தச்சையில் கூட பிச்சு கொண்டு வந்துன்னா கொத்தி போடுவோம். அவ்வளோ பெருசு. அது நடக்கும்னா அம்மா பார்க்கும்போதே பயங்கணக்கு இருக்கும். அந்த கழுகை பார்க்கும்போதே பயங்கணக்கு இருக்கும். அவ்வளோ பெரிய கழுகாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே என்னென்னு சொன்னாங்க பாருங்கள். இங்கே இருக்குது அந்த கழுகு மரத்தில் இருக்குது. கழுகு மரம்னா ஒரு என்ன மரம் தெரியுமா? இந்த என்ன மரம்னா இந்த கிறிஸ்மஸ் மரம். அதில் இருக்குது பார்த்தீங்களா. அதோட நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் ஃபுல்லாக இந்த அனிமல்ஸ் என்னென்னு சொன்னால் சரியான கொஞ்சம் ஹார்ட்டான அனிமல் இல்லைன்னு சொன்னால். அங்கே பாருங்கள் அந்த கழுவை பாருங்க இப்படி வருகுதுன்னு. அங்கே அதுக்குள்ளே இருக்குது. அது அங்கங்கே பறக்குது பாருங்க. அந்த பறந்து போய் அங்கால போய் பாருங்க. இது என்ன செய்ய போதுன்னா அதை சூன் பண்ணுங்க. அங்கே நடக்க போகுது. அங்கே பாருங்க நடக்குது பாருங்க இப்படி. செட்டியை பாருங்க இவ்வளோ பெருசுண்டு. ஓ மை காட். புதுசு. அதான் அந்த கல்லில் நிற்க போகுது பாருங்க. இங்கே பாருங்க கல் வேறுது பாருங்க அப்படி நடக்குது. இங்கே பாருங்க நடக்குது. ஓ மை காட். கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் எடுங்க. கொஞ்சம் தெரியத்துக்கிறேன், நல்லா தெரியத்துக்கிறேன் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ஓ மை காட். சிறகெல்லாம் அப்படி விதிக்குது பாருங்க இப்படி பார்த்துங்களா. இவ்வளோ பெரிய கழுகண்டு பார்த்துங்களா. அதுதான் இந்த ஷூவில் கூடுதலாக சரியான ஹார்ட்டான அனிமல்லாம் நீங்கள் இருக்குது. அந்த என்னென்னு சொன்னால் அந்த புலி மற்றது நிறைய பாருங்க எப்படி நிறைய ஓடுது. அந்த வெள்ளை நிறைய ஓடுது பாருங்க.
கனடாவில் வெள்ளை நெறி இங்கே நிற்குது, அங்கே கருத்த நெறி நிற்குது, அங்கே அதில் இருக்குது கருத்த நெறியும் இருக்குது. அது இப்படியே எல்லாத்தையும் வடிவாக வச்சுக்கினேன், நல்லா மெயின்டைன் பண்ணினோம். நல்ல பெரிய ஏக்கர் இது பெருசு. இந்தியாவில் இதுதான் எங்கண்ட தேசிய மிருகம். இந்த மிருகம் என்னத்தில் இருக்குமென்னு சொல்லுங்க, போயிட்டு இந்த பேரை சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பேர் என்னன்னு சொல்லி. இந்த மிருகம் இங்கே வருது பாருங்க, எங்கள்ட 5 சென்ஸில் இருக்கும், கனடா 5 சென்ஸில் இருக்கும். இதை என்ன மிருகம்னு சொல்லுங்க. கூடுதலாக எங்கள் கனடா இந்த மிருகத்தை எங்களுடைய இந்த மிருகம் தேசிய மிருகம், கனடாவினுடைய தேசிய மிருகம் கூடுதலாக இந்த சிட்டிசனுக்கு போகிறவைக்கெல்லாம் இந்த கேள்வியிலெல்லாம் வரும். கனடாவின் தேசிய மிருகம் எது, தேசிய பறவை எது, கனடாவின் தலைநகரம் எது, மற்ற கனடா எந்த விளையாட்டை கனடா முதலிடம் வைத்திருக்கின்றதுன்றதுலாம் நிறைய கேள்விகள் வரும். சிட்டிசனுக்கு போகிறவைக்கு தான் அது தெரியும். அதில் இந்த கேள்விகள் எல்லாம் வரும். இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அனிமல்ஸுன்ற கூடுதலாக இந்த அனிமல்ஸை வச்சு பின்னம் என்னென்னு சொன்னால் அந்த கனடாவின் தேசிய மிருகங்கள். மற்றது இங்கே வாழக்கூடிய மிருகங்கள் நிறைய இருக்குது. அந்த மிருகங்களை தான் இந்த கனடா ஃபுல்லாக வைத்திருக்கின்றார்கள். இந்தியாவில் இப்போ நாங்கள் இந்த சைட்டுக்கு போகிறோம். இந்த சைட்டில் பாருங்க கரடி. இந்தியாவில் நான் இந்த சைட்டில் நிற்கிறதுலாம் நாங்கள் விளையாடலாம், என்ன செய்யலாம், உள்ளுக்க போய் ஃபன் பண்ணலாம். அதுகளுக்கான இங்கே இந்த சைட் கட்டி வச்சுக்கிறேன். இந்த சைட் பாருங்க இப்போ கரடி போகுது, அதனால் ஒரு பிளாக் கரடி நிற்குது. என்னென்னா அந்த சைட்டோட போகுது பாருங்க, எப்படி போகுது, உள்ளுக்கால போகுது அந்த கரடி பாருங்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இது நாங்கள் பக்கத்தில் போய் எடுக்கலாம் போச்சு. என்னென்னு சொன்னால் அது அந்த கரடி போகிற இடமண்டபடியால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உள்ளுக்க போய் எடுக்கிறதுக்கு. இங்கே பாருங்க அந்த சைட்டோட போகுது அந்த கரடி, பார்த்தீங்களா, பிளாக் கரடி போகுது பார்த்தீங்களா, அவ்வளோ கரடியெல்லாம் நிற்குது இதுக்குள்ள. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் போய் இந்த இடத்தை போய் ஒரு சும்மா பார்த்து கொண்டு வாங்க. சூப்பராக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். போய் பார்த்து சம்மருக்கு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.